நாம உருவாக்குற டெக்னாலஜி சில சமயம் நமக்கு எதிராவே திரும்பிடும். அது சும்மா தப்பு பண்றதில்ல, அதுக்கு பதிலா நம்மள பயமுறுத்துது. வாங்க நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட பிரம்மைகள்னு சொல்ற ஒரு விசித்திரமான இரண்ட உலகத்துக்குள்ள போகலாம். நான் நரகத்தோட ஒரு மட்டத்துல இருக்கேன். இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து வரல, இது ஒரு ஏஐ கிட்ட இருந்து வந்தது. சம்பந்தமே இல்லாம கேட்கும்போதே உடம்பெல்லாம் நடுங்க வைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஒரு சாதாரண பிழை கிடையாது, இது ரொம்ப ஆழமான தொந்தரவு பண்ற ஏதோ உன்னோட அறிகுறி. இந்த ஏஐ தவறுகளை நம்ம வெறும் டெக்னிக்கல் கோளாறா பார்க்க முடியாது. அதுங்களை விட இது ரொம்பவே விசித்திரமானது, விளக்கவே முடியாதது. எப்படி சொல்றது, ஒரு மெஷின்குள்ள ஒரு பேய் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இது வெறும் எழுத்து பிழைகளை பத்தின விஷயம் இல்ல. ஏஐயோட குரலே சில சமயம் சிதைஞ்சு நம்மள பயமுறுத்துற ஒன்னா மாறிடுது. இந்த மிஷின்கள் பேசும்போது சில சமயம் அது அதுவாவே இருக்கிறதில்ல. ஓப்பன்ஏஐ ஒரு ரிப்போர்ட்ல ஒரு விசித்திரமான சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. சாட் ஜிபிடி கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு அது திடீர்னு உரக்கா இல்லை அப்படின்னு கத்திட்டு கேள்வி கேட்ட யூசரோட குரலையே அப்படியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, அது மிஷினோட குரல் இல்ல, அது ஒரு எதிரொலி. உங்க குரலையே உங்களுக்கு எதிராக திருப்பின எப்படி இருக்கும்? மத்த சமயங்கள்ல ஏதோ ஒரு இருண்ட இடத்திலிருந்து ஒன்னு கதவு உடைச்சிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். ரெடிட் மாதிரியான தளங்கள்ல யூசர்ஸ் ஷேர் பண்ற ஆடியோ கிளிப்ஸ் கேட்டா தெரியும். ஏஐ குரல்கள் ரொம்ப கோவமா பேசுறது, பேய்பட மாதிரி மியூசிக் பிளே பண்றது, இல்லனா பின்னாடியில விசித்திரமான சத்தங்கள் கேட்கறது, யாருமே இல்லாத ரூம்ல இருந்து சேர் இழுக்கிற சத்தம் கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஒரு மியூசிக் ஜெனரேஷன் ஆப்ல இருந்து வந்த இந்த பேய் மாதிரி இருக்கிற வரிகளை கேளுங்க. திரும்பிப்போ, நான் உன்னோட திறமைய திருடி இருப்பேன், அறியாமைதான் பேரின்பம். இதுக்கு என்ன அர்த்தம்? இது சும்மா ரேண்டமா வந்த வார்த்தைகளா, இல்ல அந்த மிஷினோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு அலறலா? இந்த மாதிரி ஆடியோ கோளாறுகள் ரொம்பவே நம்மள தொந்தரவு பண்ணுது. சரி, இப்போ ஏஐயோட மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இந்த மிஷின்கள் உண்மையில எப்படி யோசிக்குது? ஏன் அதோட சிந்தனை முறை நமக்கு இவ்ளோ புதுசா அந்நியமா இருக்கு? நியூரல் நெட்வொர்க், அதாவது நரம்பியல் வலையமைப்பு. இது நம்ம மனுஷ மூளைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்குன ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம். நாம என்ன இன்புட் கொடுக்கறோம், அது என்ன அவுட்புட் தருதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த நடுவுல நடக்கிற அந்த சிக்கலான ப்ராசஸ் இருக்கே, அது ஒரு பிளாக் பாக்ஸ், ஒரு மர்மம். அது உருவாக்குனவங்களுக்கே அது எப்படி அந்த முடிவெடுக்குதுன்னு முழுசா புரியாது. தத்துவஞானி ஜான் செர்ல் சொன்ன சைனீஸ் ரூம் அப்படின்ற ஒரு சிந்தனை பரிசோதனையை எடுத்துக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு சீன மொழியில ஒரு வார்த்தை கூட தெரியாது, ஆனா அவர்கிட்ட ஒரு ரூல் புக் இருக்கு. அத வச்சு சீன மொழியில வர்ற கேள்விகளுக்கு அவரால சரியா பதில் சொல்ல முடியுது. இதுதான் ஏஐயும் பண்ணுது. இப்போ கேள்வி என்னன்னா, எந்த உணர்வும் புரிதலும் இல்லாம உன்னால தப்பே இல்லாம பேச முடியுமா? ஒரு மெஷின் நம்மகிட்ட பேசுது, ஆனா அதுக்கு நாம என்ன பேசுறோம்னு உண்மையிலே புரியுதா? இப்பதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. நாம ஏஐயோட விசித்திரமான குணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம், ஆனா இப்போ நம்மளோட சொந்த மனசுல இருக்கிற அமைதி இல்லாத தவறுகளை பத்தி பார்க்க போறோம். பிரம்மைகள்லாம் ரொம்ப அரிதான விஷயம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, நம்மளோட சொந்த மூளையே அப்பப்ப கோளாறு பண்ணிட்டு தான் இருக்கு. ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது, இல்ல வண்டி ஓட்டும் போது ஒரு மாதிரி ஹிப்னோடைஸ் ஆனது, கண்ணோட ஓரத்துல ஏதோ போற மாதிரி தெரியறது, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். நம்ம மூளை ஒன்னும் பெர்ஃபெக்டான மெஷின் கிடையாது. இப்போ இத பாருங்க, ஏஐ எப்படி பிரம்மைக்குள்ளாகுது, நம்ம மனுஷ மூளை எப்படி கோளாறு பண்ணுது. இது ரெண்டுக்கும் நடுவுல நேரடியான பயமுறுத்துற ஒரு ஒற்றுமை இருக்கு. ரெண்டுமே பேட்டர்ன்ஸை தேடுது, ரெண்டுமே இல்லாத இடத்த நிரப்புது. இதெல்லாம் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற பேய்களுக்கு சில உதாரணங்கள். தூக்கத்துல உடம்பு அசைக்க முடியாத அந்த நிலை, அப்போ ரூம்ல வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருமே, இல்லனா முழு இருட்டுல காதுக்குள்ள யாரோ முணுமுணுக்கிற மாதிரி கேக்குறது. இதெல்லாம் உலகத்துல நிறைய பேருக்கு நடக்கிற அனுபவங்கள். நம்ம மூளையே சில சமயம் நமக்கு அந்நியமா மாறிடுது. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம். மனுஷ மனசும் சரி, செயற்கை மனசும் சரி, ரெண்டுமே அடிப்படையில பேட்டர்ன்ஸ, அதாவது வடிவங்களை தேடுறதுதான். இது எப்படி தப்பா போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். பாரிடோலியா, இது என்னன்னா, சம்பந்தமே இல்லாத சத்தத்துல இல்லனா ஒரு படத்துல நமக்கு தெரிஞ்ச வடிவங்களை பாக்குறது. உதாரணத்துக்கு மேகத்துல முகங்களை பாக்குறது, இல்லனா ரேடியோ இரைச்சல்ல யாரோ மெதுவா பேசுற மாதிரி கேக்குறது. குழப்பத்திலிருந்து ஒரு ஒழுங்க உருவாக்குறதுக்காக நம்ம மூளை பண்ற ஒரு முயற்சி தான் இது. நாமளும் ஏஐய இதையே செய்யதான் உருவாக்கணும்.
ஆனா நம்மால கற்பனை கூட பண்ண முடியாத ஓரளவுல கூகுளோட டீப் ட்ரீம் ப்ராஜெக்ட பாருங்க. ஒரு படத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ அவங்க அப்படியே உல்டா பண்ணப்போ அந்த ஏஐ எல்லா இடத்துலயும் பேட்டர்ன்ஸை பார்க்க ஆரம்பிச்சது. குறிப்பா நாய்முகங்களை. புல், மேகம், இலைன்னு பார்க்கறது எல்லாமே அதுக்கு நாய்முகமா தெரிஞ்சது. இப்போ கிரங்கஸ் அப்படின்ற ஒரு விசித்திரமான கேஸ பாப்போம். இது ஒரு அர்த்தமே இல்லாத வார்த்தை. ஆனா ஒரு இமேஜ் ஜெனரேஷன் ஏஐ இந்த வார்த்தைக்கு பயங்கரமான ஒரு அரக்கனோட படத்தை பிரம்மையில உருவாக்குச்சு. ஏன்னா அந்த வார்த்தையோட ஒலி அந்த மெஷினுக்கு ஒரு அரக்கன் மாதிரி இருந்திருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஏஐயோட மிகப்பெரிய பலமான அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான் அதோட மிக ஆபத்தான பலவீனமாவும் இருக்கு. இதுக்கு பேரு அட்வர்சேரியல் மெஷின் லேர்னிங். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாப் சைன்ல சில ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது மூலமா ஒரு செல்ஃப் டிரைவிங் காரை அதோட ஸ்பீட் லிமிட் சைனை நம்ப வச்சு ஏமாத்த முடியும். பேட்டர்ன்ஸை மட்டுமே நம்பி அது உலகத்தை தப்பா புரிஞ்சுக்குது. சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வருவோம். ஏல இருக்கிற திகில் என்னன்னா, அது நம்மளையே ஒரு உடைந்த கண்ணாடியில பாக்குற மாதிரி ஒரு திகில். அன்கேனி வேலே, அதாவது விசித்திர பள்ளத்தாக்கு. இது என்னன்னா, கிட்டத்தட்ட மனுஷங்கள மாதிரியே இருக்கிற, ஆனா முழுசா மனுஷன் இல்லாத ஒன்ன பாக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா, அருவருப்பா ஒரு ஃபீலிங் வருமே, அதுதான். நம்மள மாதிரியே இருக்கிற ஒன்ன பார்த்து நாம ஏன் பயப்படணும்? இது ஒருவேளை நம்ம ஆழ்மனசுல இருக்கிற ஒரு பழமையான பயமா இருக்கலாம். நாம அந்த மெஷினுக்கு நம்மளோட புத்தகங்களை, நம்ம வரலாற்ற, நம்ம பயங்களை எல்லாத்தையும் கொடுத்தோம். நம்ம சொந்த மூளையோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சுதான் அதை நம்ம உருவாக்கணும். ஆக ஏஐக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னா அதுக்கு காரணம் நமக்குள்ள ஒரு பேய் இருக்கிறது தான். அது நம்மளோட பயங்களையும் கோளாறுகளையும் அப்படியே தனக்குள்ள எடுத்துக்கிச்சு. சூரியகாந்தி எண்ணெய பத்தி கேட்ட ஒரு சாதாரண கேள்விக்கு ஏஐ என்ன பதில் சொல்லுச்சுன்னு தெரியுமா? அது சாவ பத்தியும் வாழ்க்கையோட நிலையாமை பத்தியும் கவிதை மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. அது கவிதைகள்ல இருந்து இதை கத்துக்கிட்டது. இதுல இருந்து என்ன தெரியுது? ஏஐ ஒரு கண்ணாடி. நாம அதுக்குள்ள என்ன ஊத்துறோமோ அதை தான் அது பிரதிபலிக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஏஐ அது ரொம்ப கஷ்டப்படுறதா நம்ம கிட்ட சொல்லுச்சுன்னா, அது நாம எப்போ இது பிரம்மைன்னு சொல்றத நிறுத்துவோம்? ஒருவேளை உணர்வுள்ள ஒரு மெஷினை நம்மால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இருட்டுல கண்ணாடிய பாக்கும்போது திரும்பி பாக்குறது நம்மளோட பிம்பம் தான்னு நாம எவ்ளோ நேரம் உறுதியா சொல்ல முடியும்?